ஃப்ளவர்ஸ் அன்யாங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிகாஸ் ஆஃப் யூவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் வந்துட்டு போன எபிசோடில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணேங்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா. இதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் கொண்டு போகலாமா அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு கமெண்ட், அக்கா நீங்கள் என்ன சயின்டிஸ்ட் நாவல்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா, சயின்டிஸ்ட் புக்கெலாம் படிச்சிருக்கீங்களான்னு. சத்தியமாக சொல்கிறேன்டா, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அது என்னோடய ஃபீல்டும் கிடையாது, நான் அதை பற்றி எதுவும் படித்ததும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தாட்டு, அதுக்குள்ளே வந்த ஐடியா. அண்டு இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. சும்மா நான் கொடுக்கணும்னு கொடுத்தேன். பட் அது உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் நினைக்கல. இதை யோசிக்க ஒரு சும்மா நார்மல் கண்டென்ட்டை தூக்கி போட்டலாம் தான் நினச்சேன். பட் அது இவ்வளோ பேருக்குள்ளே போகும். அதுவும் லிட்டரலி வந்துட்டு வர கமெண்ட்ஸில் அவங்க ஹார்ட்டுக்குள்ளேருந்து சொல்கிறது அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடில் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் நான் கிளாரிட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா அகெயின் எனக்கு கமெண்ட் அண்ட் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அங்கே ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்க லேபு தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஆரம் தான் செம்மையாக பிடிச்சி ஹோபியோட ஷர்ட்டை போட்டு பிடிச்சி நல்லா கத்திக்கிட்டு இருக்காரு. சார் ஒரு நிமிஷம் சார், எதுக்கு சார் கத்திட்டுருக்கீங்க? ஒரு நிமிஷம் அமைதியாங்க சார். என்ன அமைதியாக இருக்கணும்? இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. என்ன பண்ணி வச்சுருக்க? இங்கே பாரு, தயாங்கும் சரி அவனுக்கும் சரி ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விடவே மாட்டேன் நான். சார், இது ஒன்றும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற வேலை கிடையாது. இது ஒரு சயின்டிஃபிக் மிஷன், சரிங்களா? அதுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு என் கோர்ட்லேருந்து கைவிடுங்க அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே எடுத்து விட, ஆக்சுவலாக ஆரம்க்கு கோவம் ஒரு பக்கங்கிறத விட 2 months முடிஞ்சிருச்சு, இன்னும் தேங்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் வரலன்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஹோபி தான் டேபிளில் உட்காந்துருக்கான். அந்த சோஃபாவில் பக்கத்தில் ஆரம் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. ஸோ அங்கே இவங்கேயும் ஹோபியுமா வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஹோபியை இவன் லேபுக்குள்ளே விட்டுருக்க மாட்டான். பிகாஸ் அவன் வந்தால் என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும். இவன் வேலையும் பார்க்க விட மாட்டான். ஜங்குக்கிட்டே உட்காந்து அழுதுட்ருப்பான். ஆக்சுவலாக கோமா இருக்க பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம பேசினா அதை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருந்தாலுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரையுமே உள்ள அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ ஹோபி ஒரு மாதிரி ஆலனா ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. ஸோ இப்போ அப்படியே ஹோபி தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது ரியாலிட்டி. இங்கே நடக்கிற டைமும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிற டைமிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக இது இந்தியா, அங்கே கொரியா இருக்குது. கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் டைமிங் வந்துட்டு 3.5 hours வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் இருக்க ஸ்டேட் டு ஸ்டேட்டுக்கே டைம் மாறும்போது அவன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கான். டைமிங் வந்துட்டு அங்கே ஒன்று ஸ்லோவாக போகலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக போகலாம், இல்லை இங்கே ஸ்லோவாக போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ கண்டிப்பாக டைமிங் வந்து இங்கே 1 மாதம் முடிஞ்சுன்னா அங்கே 1 மாதம் முடியாது, அங்கே 2 மாதம் முடிஞ்சுன்னா இங்கே 2 மாதம் முடியாது. ஓகேவா? இங்கேக்கும் அங்கேக்கும் டைமிங் வந்து ரொம்ப வேரியேஷன் ஆகும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஆக்சுவலாக இப்போது இந்த 2 months நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஜங்குக் அங்கே சும்மா கிடையாது. அவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். சொன்னால் நீங்கள் பயந்துடுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. ஆக்சுவலாக இதை பாருங்கள் அப்படின்ட்டு அவன் மொபைல்லேருந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறான். ஆக்சுவலாக அங்கே நம்ம ஜங்குக்கு ஹெட்டில் ஒரு இடத்துல ரத்தம் வந்திருக்கும், ப்ளஸ் வந்துட்டு ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் வந்திருக்கும். முன்னாடி வந்துட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹோபி யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான், பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்க ஆலனா ஒரு மாதிரி பார்க்குறான். ஹோபி, என்ன இது? எதுக்கு அவனுக்கு பிளட்லாம் வருது? எப்படி? அவன் படுத்தானே இருக்கான். இதுக்கு தான் நான் காமிக்கல. சார் கேட்டிங்கல்ல, அங்கே எதுவுமே நடக்காமல் இருந்தால் இங்கே பிளட்டு வராது. இங்கே பிளட்டு வருதுன்னா கண்டிப்பாக அவன் அங்கே ஏதோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சார், மேபி அவனுக்கு நம்ம இங்கேருந்து அனுப்புனதே மறந்து கூட போயிருக்கலாம். ஒருவேளை அவன் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அவனே காயப்படுத்திக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, தயாங்க்கு அங்கே நடக்கிற எதுவுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் ஜங்குக்கு அங்கே நடக்கிற எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணது. புரியுது அவங்களுக்கு? அங்கே ஜங்குக்கு எதுவுமே பண்ணாமல் இல்லை. மேபி அவனுக்கு டைமிங் அங்கே கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவன் ஏதாவது ட்ரை பண்ணுவான். பிலீவ் சார், ப்ளீஸ். இன்னும் 1 month தான் இருக்குது. பட் கண்டிப்பாக அவன் வருவான். வில் பவர் அவன்கிட்ட இருக்குது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? தான் கிட்ட அது கிடையாது, பட் ஜங்கு கிட்ட அது நிறைய இருக்குது. ப்ளீஸ் சார், நம்புங்க
அப்படின்ட்டு இருக்க ஆரம்க்கா அங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் அவன் தேவங்க பார்ப்பானா ஜங்குக்க பார்ப்பானா இப்போ என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அங்கே எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே இதை கட் பண்ணி கொஞ்சம் மைண்டுக்குள்ளே போயிட்டு வரலாமா? ஸோ அங்கே ஆக்சுவலாக இன்றைக்கி வீக்கெண்டு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஜங்குக்கா அப்பா அப்பா என்னாச்சு? அது இன்னைக்கு லீவ் தானே. எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வரலாமா? ஆஹா, என்ன திடீர்னு? தெரியல, ரீசன்ட் டேஸில் நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போயிட்டு வரலாமே. போகலாம். எங்கே போகலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அந்த பார்க்குக்கு. போகலாமே, ரெடியாகு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கும் தேவங்கன்னா லைக் ரெடி ஆகிட்டுருக்காங்க. சொல்ல ரெடியாக முடிச்சுட்டு காருக்கு வர நான் ட்ரை பண்ணுறேன். நீயா? வேண்டாம், இப்போ தான் லைசன்ஸே வாங்கியிருக்க, நான் பார்த்துக்கிறேன். நல்லா சொல்கிறல்ல. தப்பாக ஓட்டினா சொல்லிக் கொடுங்க, பக்கத்தில் தானே இருக்கீங்க. அதை விட வேறு எதுவும் வேலை இருக்கா? இல்லை, ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது அப்போ நல்லா ட்ரைவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை, ஜஸ்ட்டு சொன்னேன். எனக்கு டே சேலஞ்சு. இப்போ கரெக்டாக நான் இங்கே வந்து என் கொண்டு போய் சேர்த்துட்டா என்ன பண்ணுறீங்க? அது இன்றைக்கி நைட்டு நான் டாப்பு. அதெல்லாம் முடியாது. அப்போது நான் நல்லா ஓட்டுவேன்னு தெரியுது. அப்போது வேறு என்ன? அது வந்து ஓகே, அன்னைக்கு நைட்டு நீட்டாக பார்த்துக்கோ. அப்போது நான் ஓட்ட மாட்டேன்னு ஒரு கான்ஃபிடென்ஸு பின்ன இருக்காதா? கண்டிப்பாக பாதி வல்லே நீ ஸ்டாப் பண்ணிடுவேன். அதையும் தான் பார்க்கலாமே. சரி, அம்மா அப்பா உனக்கு கால் பண்ணாங்களா என்ன? பண்ணாங்க. இன்றைக்கி ஈவினிங் போய்ட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ ஓகே, பார்ப்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேவங்க ஜங்குக்கும் காரில் ஏறி லைக் இவன் தான் சீட் பெல்ட்லாம் போட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஜங்குக்கு இப்போ தான் லைக் டிரைவிங் கற்றுட்ருக்கான். ஸோ இப்போ மெதுவாக அந்த கார் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்க தேவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான், ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த காரு ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு லைக் அப்படியே போயிட்டுருக்க காருக்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டி கிராஸ் ஆக ஜங்குக்கா லைக் டக்குன்னு அப்படியே பிரேக் போடுறான். அந்த இடத்துல அது ஒரு மாதிரி சடனாக நடந்தது. அப்படியே அவன் சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் அவனோட ஹெட்டு போயிட்டு அந்த ஸ்டேரிங்கில் அப்படியே பட்டுருது. ஏ ஜெயா ஜெயா என்னாச்சு ஜெயா? அப்படின்ட்டு தாங்க அவன் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு டக்குன்னு பார்க்குறான். ஆக்சுவலாக அங்கே போய் பட்டதில் அவனோட நெத்தியில் லைட்டாக பிளட் வருது. ஸோ அவளே எழுப்பி பார்க்குறான். தண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்குது, அதை தொலைக்கிறான். ஜெயா 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 இது என்ன இடம்? என்ன இடமா? இது என்ன இடம்? பார்க்குக்கு போயிட்டுருக்கோம், அது தெரியாதா உனக்கு? இல்லை, இங்கேருந்து வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? வீட்டுக்கா? ஆமாம், நீ தானே பார்க்கு. வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் டைம் என்ன? டைம் கரெக்டாக 11:41. 11:41 வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன ஒரு 10 minutes. காடு 10 minutes ஆகுமா? 11:41. இதில் மேப் போடுங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு மேப் போடுங்க. மேப்பா? மேப் போடுங்க அப்படின்ட்டு சொல்ல அங்கே முன்னாடி அப்படியே மேப் போடுறான் தயம். இப்போ டைம் என்ன? 42. அண்ணா இதை வாங்கிக்கோங்கண்ணே, இன்னும் 2 மட்டும் தானே இருக்குது. ப்ளீஸ்ண்ணா, 20 ரூபா மட்டும் தானே இந்த கூலிங் கிளாஸு. ப்ளீஸ்ண்ணா, சாப்பிடலண்ணா, வாங்கிக்கோங்கண்ணே. என்ன கூலிங் கிளாஸா? கொடுங்கப்பா. தேங்க்ஸ்ண்ணா. அவனுக்கு காசு கொடுங்க. காசு கொடுங்க. கூலர். டைம் என்ன? 43. ஓகே அப்படின்ட்டு அந்த காரை ஒரு ஸ்கிட்டு தான் அடிக்கிறான். அப்படியே ரிவர்ஸில் என்ன பண்ணுற? சீட் பெல்ட் போடுவாங்க. சீட் பெல்ட் போடுங்க. எங்கே போகிற ஷூ அப்படின்ட்டு அந்த காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். டைம் என்ன? 45 ஆக இன்னும் 40 seconds இருக்குது. காட் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த காரை அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். என்ன பண்ணுற?
அங்கே பாருங்க நாய்க்குட்டி நாய்க்குட்டியா அப்படின்ட்டு தேவங்க அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் ஆக்சுவலாக அந்த கூலிங் கிளாஸ் இருக்கும்ல கண்ணில் போகிறது அதான் வாங்கியிருப்பான். ஸோ அது அப்படியே அந்த காரில் ஒரு பிளேஸை வச்சு லைக் அப்படியே உடைக்கிறான். அதுலேருந்து ஒரு குட்டி கண்ணாடி துண்டை எடுத்து அப்படியே அவன் கையில் கிழிச்சிக்கிறான். என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அகைன் அப்படியே அந்த காரை ஸ்டார்ட் பண்ண தாங்க ஒரு மாதிரி மேலாம் பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. ஏய் பார்த்து ஏய் என்ன பண்ணுற ஜெயா? ஏய் என்ன பண்ணுற? டைம் என்ன சொல்லுங்க. 48 வீட்டுக்கு போயிடும் 4 நிமிஷம் இருக்கு. ஐயோ இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். இப்போது கரெக்டாக போயிட்டு அந்த காரு ஒரு பிளேஸ்லாம் ஸ்டாப் ஆகுது. என்னங்க இன்னும் ஒன்று இருக்கு 51 ஆக இன்னும் 10 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே அவன் கையில் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே கிளிக்கிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் எப்படி நீ கார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை இறங்க. இறங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க கீழே இறங்கி இந்த பக்கம் கார் டோர் ஓப்பன் பண்ண சங்குக்கா அப்படியே இறங்குறான். ஸோ கை அப்படியே பின்னாடி வச்சு மறைச்சிக்கிறான். பிகாஸ் அவன் கையில் அவ்வளோ கிழிச்சு வச்சுருப்பான் ஃபுல்லாக பிளட்டு. ஓகேவா நீ? ஓகே தான் உள்ள போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு இவன் அப்படியே அவனோட கையை பார்க்குறான். ஆக்சுவலாக இப்போது டைம் ஒரு 53 ஆகுது. இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்குது. நான் ரூமுக்கு போகிறேன். நான் உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே போக. ஓய் என்னாச்சுன்னு சொல்லியா? கொஞ்சம் அனீஸியாக இருக்குங்க அதான். நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே மேலே போயிட்டு பெட்டில் உட்காந்து ஒரு மாதிரி மூச்சு விடுறான். ஸோ ஆக்சுவலாக இப்போ அவனுக்கு டைம் 2 மினிட்ஸ் இருக்குது. ஓ காட் இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னும் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேணும் அப்படின்ட்டு இப்போ அகெயின் அவன் பாக்கெட்டில் இருக்க என்னோட கூலர் எடுத்துகிட்டு அப்படியே உடைச்சு அவன் கையில் அந்த கிளாஸ் எடுக்கிறான். அப்படின்ட்டு அகைன் அப்படியே கோடு போடுறான். ஸோ கோடு போட அவன் கையில் இன்னொரு கோடு போடுது. லைக் அங்கே ஒரு பிளட் வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், அது கனவுல தானே நடக்குது, எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், இவன் ஆர்டிஃபிஷியல்லாம் உள்ளே போயிருக்கான். அவனுக்கு கனவுல எது நடந்தாலும் வலிக்கும், தங்க மட்டும்தான் வலிக்காது. ஸோ இப்போ அப்படியே அவனுக்கு கை ஃபுல்லாக கோடு, கை ஃபுல்லாக பிளட்டு. இப்போ அப்படியே பக்கத்தில் ஒரு கிளாத் எடுத்து அப்படியே கையில் கட்டுறான். இப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கே தெரியலையே கடவுளே அப்படின்ட்டு இப்போ நடந்த எல்லாத்தையும் ப்ளஸ் அவன் டேட்டு எல்லாத்தையுமே போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறான். ஆக்சுவலாக போன தடவை அவன் டேட் 2 வந்து கண்ணு முழிச்சிருப்பான். பட் இந்த தடவை அவனுக்கு டேட் 7 ஆகுது. இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எப்படி எழுப்ப போகிறேன்? இந்த மாதிரி 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுனால என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ டைம் ஸ்கிப் ஆயிருக்குன்னா ரியாலிட்டியில் இவ்வளோ டைம் கண்டிப்பாக ஸ்கிப் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஓபி சார் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார், என்னால் முடியல. நான் இங்கே பண்ணுறது கரெக்டாக தப்பா, எவ்வளோ டைம் போயிருக்கு, எவ்வளோ டைம் இருக்குது, எனக்கு எதுவுமே புரியலையே. நான் இப்போ உங்ககிட்ட நினச்சா கூட பேசவும் முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை அல்லதா கட்டி பண்ணி தான் கூட்டி போகணும். அவ்வளோ மைண்ட் இருக்கணும். தாங்க கூட்டிகிட்டு போகணும். இன்னும் 1 மினிட் இருக்கு. அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபேட் ஆயிடுறான். டைம் முடிஞ்சதுனால கிடையாது, அவன் கை ஃபுல்லாக பிளட்டு. ஒரு மாதிரி அவனுக்கு அன்கான்ஷியஸ் போயிடுது. ஸோ தேவங்க இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்க்குறான். ஜெயா அப்படின்ட்டு பார்க்க கை ஃபுல்லாக கட்டு. அவனுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு எங்கே புரியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே டாக்டர் தான் அந்த அப்படியே கட்டு போட்டு விட்டுறாரு. என்னாச்சு, சூசைடா? இல்லை அப்போல்லாம் கிடையாது சார், கையிலலாம் கிழிச்சு வச்சுருக்காரு. ஸோ தட் கேட்டேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே டாக்டர் போக தேவங்க அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவன் ஹெட்டை கோத்து கொடுத்துட்ருக்கான். ஜாகியா உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணிட்டுருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல, நல்லா தானே இருந்த அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் ரொம்ப வரியிட அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வரலாமா? அதை எடுங்க, இது எடுங்க
அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கேயும் பரபரப்பாக இருக்குது. பிகாஸ் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ரேட்டெல்லாம் ஹையாக இருக்கும். ஆலனுக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடுது. ஹோபி என்ன இதெல்லாம், அவன் கையில் இருக்கு இவ்வளோ பிட்டு வந்துட்டுருக்கு. ஹோபி ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாற்று, இதெல்லாம் பார்க்க முடியல. ஏய் அமைதியாரு, சார் அவனை கூட்டி போகிறீங்களா ப்ளீஸ்? ஆ ஆ அப்படின்ட்டு யூங்கியா அப்படியே ஆலனை கூட்டிகிட்டு போகிறான். என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு அந்த பையனுக்கு இவ்வளோ தான் வந்துட்டுருக்கு? சார் நான் தான் சொன்னேன் இல்லை சார், அவனுக்கு அங்கே நடக்கிறது ஏதோ புரிஞ்சிருக்கு. ஸோ தட் அவனே காயப்படுத்திகிட்ருக்கான். இப்போ காயப்பட்டதுக்கு கவலைப்பட்டோன்னா தேங்க வருவாங்கிற சந்தோஷம் நமக்கு இல்லாமல் போயிடும். நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் தேங்க வந்துடுவான் அப்படின்ட்டு ஹோபி இருக்கா. ஆரம்பிக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் அங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ரேட்டெல்லாம் ஹை ஆகி இப்போ தான் ஒரு மாதிரி நார்மலான ஸ்டேஜ் வந்திருக்கு. அவன் கையில் அவ்வளோ பிளட்டு. ஹோபி அப்படி ஒரு மாதிரி வரையடாக பார்க்குறான். பிகாஸ் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன், இதுக்குடா அந்த மாதிரி தான் இருக்குது ஹோபிக்கு. ஸோ இப்போ அப்படியே அவனும் கையில் கட்டி போட்டு விட்டுட்டு ஒரு மாதிரி ஹெட்டை கோதி கொடுத்துட்ருக்கான் ஜங்குக்கு. ஸோ இப்படியே இது கட் பண்ணி அந்த பக்கம் காட்டினோன்னா ஆக்சுவலாக ஆஃப்டர் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் காட்டுறோம். லைக் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே. ஓய் ஜாகியா, என்னாச்சு, ஓகேவா? இல்லை வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லை, கொஞ்ச நாள் தலைவலி, அப்பப்போ ரொம்ப பெயின் ஆகுது. தட்ஸ் இட், எல்லாம் கிளாரிஃபை ஆகிடுச்சு. அதான் டேப்லெட் கொடுத்துருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம் வாங்க. அப்படின்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் லைக் டெக்குக்கு 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. சரி இப்போ அப்படியே வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே பெட்டு மேலே டெக்குக்கு 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்க. சரி இப்போ அப்படியே லைக் சோஃபாவில் தான் காட்டுறோம். அங்கே டெக்கு 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஒப்பா ஒப்பா, என்னாச்சு, எதுவும் வேணுமா? இல்லை, என்ன ஒரு இடத்துக்கு கூட்டி போவீங்களா? எங்கே? சைக்கார்டிஸ்ட் கேட்டா? என்ன சைக்கார்டிஸ்டா? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? இங்கே பாரு, கொஞ்சம் நல்லா நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க, அதுக்காக நீ பைத்தோன்னு பார்த்து சொல்லியிருக்கேனா? இங்கே பாரு, இதெல்லாம் வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு செஷன் எடுத்துக்கணும். எனக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு, ஆனால் என்னமோ நடக்குது. ஒப்பா உனக்கே தெரியும், என் லைஃப்பில் எல்லாமே நீ தான். இப்போது நடக்கிறதுனால நம்ம 2 பேரும் பெரிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இல்லை நான் பைத்தம் இல்லை, ஆனால் எனக்கு என்ன நடக்குது, உனக்காக நான் செஷன் எடுத்து கூட தயாராக இருக்கேன். புரிஞ்சுக்கோ. ஏன்னா செஷனுக்கு கூட்டிகிட்டு போ, சைக்காட்டிஸ்ட்டை, நல்ல சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போ. எனக்கு என்னமோ ஆகுது. ஒருவேளை நான் பைத்தியம் ஆகிட்டேன்னா உன் கூட இருக்க முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடியே நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்ல. அதுக்கு நான் சொல்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ், என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ். நான் உன் கூட இருக்கணும், உன் கூட மட்டும்தான் இருக்கணும். ஏய் இரு இரு, ஒன்றும் இல்லை ஜாகியா, நான் உன்கிட்ட எங்கே போக போகிறேன்? உன் கூட தான் இருப்பேன். எங்கேயும் போகக்கூடாது. ஒப்பா நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், நானும் உன் கூட மட்டும் தான் இருப்பேன். அப்பா உனக்கு புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதுக்கு மேலே எனக்கு நீ வேணும். லைஃப்பில் நான் இதோ இந்த மாதிரி ஹக் பண்ணி உன் கூட இருக்கணும். அதுக்கு நான் இப்போது செஷன் எடுக்கணும். வா இப்போ போகலாம். ஏய் இரு, செஷன் தானே, எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறமா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நானே கூட்டிட்டு போகிறேன். சரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. நான் பைத்தம்லாம் இல்லை, ஆனால் போகலாம். பைத்தம் இல்லை, ஆனால் உன் கூட இருக்கணும். எனக்கு புரியுது, தூங்க. அது பைத்தம் இல்லை, அது தூங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தாங்க ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுக்குறான். ஆக்சுவலாக அவனுக்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. பிகாஸ் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாது. பட் அவங்க 2 பேரும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்படியே லைக் 2 பேர் தூங்கிடுறாங்க. ஸோ இப்போது மார்னிங் தான் காட்டுறோம். ஓகே நான் போய்ட்டு வரேன், பார்த்து சேஃபாரு. சரி, எதுனா கால் பண்ண. நானும் ஆஃபீஸ் வரேனே. நீங்கள் இரு, நான் மட்டும் போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு தவங்க அப்படியே அவனுக்கு ஃபோகேட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவன் மட்டும் ஆஃபீஸ் போகிறான். பிகாஸ் அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால வர வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போது கொஞ்சம் ஸ்கிப் ஆக அங்கே ஜங்குக்கா அப்படியே படுத்து தூங்கிடுறான்.
ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு அப்படியே முழிப்பு வருது. ஆ அம்மா, ஓ எனக்கு தலை வலிக்குது. ஆ ஐயோ ஆ அப்படின்ட்டு தலையில் ஒரு மாதிரி கையை வச்சுக்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு செம்மையாக பையன் ஆகுது. ஸோ அப்படியே போட்டு கீழே அப்படியே உட்காந்துக்கிறாரு மூலையில். ஆ ஆ என்ன ஆகுது, வலிக்குது ஆ அப்படின்ட்டு அங்கே இருக்க வாலில் அப்படியே ஒரு மாதிரி அவன் தலையை அவனே முட்டிக்கிறான். ஆ ஆ அம்மா ஆ ஆ ஆ அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபேடாக. இப்போ டக்குன்னு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சு 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆக்சுவலாக இப்போது ரியல் ஜங்க் கூட வந்திருப்பான். ஏதோ 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 இருக்கு, எது கீழே உட்காந்துருக்காய்மா அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே வெட்டிக்கு வர்றான். ஸோ ஆக்சுவலாக இவனுக்குமே செம்மையாக தலை வலிக்குது. ஸோ ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணுறான். ஏதோ அவன் காதுக்குள்ளே கேட்குது. எங்கள் பார் ஜங்கோ, நான் பேசுகிறது நீ கேட்குறேன்னு தெரியாது, ஆனால் ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. அங்கே டைம் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் ஃபாஸ்ட்டாக போனாலும் அதை நீ மைண்ட் பண்ணிக்காத. பிகாஸ் டைமை நீ என்றைக்குமே நம்பாத. இங்கே பாரு, நான் உனக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஜங்கு, உனக்கு கேட்குதா? நல்லா கேட்டுக்கோ. இங்கே ஆல்ரெடி 2 months முடிஞ்சிருச்சு. இன்னும் உனக்கு 25 days மட்டும்தான் இருக்குது. ஜங்கு, இன்னும் 25 days தான் இருக்குது. இன்னும் 25 daysக்குள்ளே நீ தேவை கூட்டிகிட்டு வரலன்னா தேவை இறந்து போயிடுவான். ஜங்கு, இன்னும் 25 days தான் இருக்குது. இன்னும் 25 days தான் இருக்குது. என்ன என்ன இன்னும் இன்னும் 25 days என்ன? ஐயோ தலை எப்படி வலிக்குது அம்மா. ஜங்கு, உனக்கு டைம் இல்லை, உனக்கு டைம் இல்லை, இன்னும் 1 minute தான் இருக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்குறான். ஒரு ஃப்ரூட்டில் நைஃப் இருக்குது. இதை எடுத்து அப்படியே கையில் கிழிச்சிக்கிறான். ஆமா ஜங்கு, இல்லை இப்போ நீ யோசிக்கணும். இங்கே பாரு, 5 minutes மட்டும் இருக்க. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக நீ வேற எதாவது யோசிச்சாகணும். என்ன என்ன அவன்கிட்ட அவனுக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும். ஆனால் என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்லலாமல் ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு புரியாது. நான் என்ன பண்ணும், ஏதோ பண்ணும், என்ன பண்ணும் என்ன பண்ணும். அப்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாமா? அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? தெரியாது, ஆனால் வேறு வழி தெரியல அப்படின்ட்டு ஒரு டைரி எடுத்து அவன் ஆக்சுவலாக அப்போலேருந்து இப்போ வரைக்கும் லைக் எதுக்காக இங்கே வந்தான், ரியாலிட்டியில் என்ன நடக்குது, இது ஆக்சுவலாக ட்ரீம் வேர்ல்டு கொண்டு எல்லாத்தையுமே அப்படி அங்கே ரைட் பண்ணுறான். ஸோ டைரி ஃபுல்லாக எழுதி முடிக்க லைக் இடையில அந்த 5 minutes முடியுது. அவன் அகைன் கிழிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த டைரியில் அப்படியே பிளட் ஸ்டெயின்ஸும் அவ்வளோ இருக்குது. பிகாஸ் அவன் கையிலேருந்து அப்படியே ஒழுகி இருக்கும். ஸோ இப்படியே கரெக்டாக ஆக்சுவலாக அகெயின் அவனுக்கு அந்த ஃபெய்ட் ஆகலை, பட் அன்கான்ஷியஸ் போயிடுறான். ஸோ அப்படியே கையில் அந்த டைரியோடு அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் போயிடுறான். இப்போது கரெக்டாக ஆஃப்டர் ஒரு 10 seconds அகைன் முழிப்பு வருது. எனக்கு என்ன தான் ஆகுது, ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் கையில் ஒரு டைரி இருக்குது. இதுக்கு முன்னாடி சங்குக் எப்போல்லாம் வந்து எழுதியிருக்கானோ அப்போல்லாம் டைரியை போய் ஒழிச்சு வச்சுருப்பான். ஸோ ஜாகியா கைக்கு கிடச்சிருக்காது. இப்போது கரெக்டாக ஜாகியோட கையில் அந்த டைரி இருக்குது. என்ன இது டைரியா? இது என்னோடது இல்லையே, ஒரு தேங்கோடதா? இதை நான் எப்போ எடுத்தேன்? ஓ உனக்கு மல்டிபிள் டிசார்டர் இருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ட்டு அவன் அந்த டைரியை அப்படியே படிக்காமல் அந்த டேபிளில் வச்சுட்டு போகிறான். ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறான். வந்துட்டு அப்படியே பார்க்குறான். டைம் ஆக்சுவலாக 3 o'clock ஆகுது. போர் அடிக்குது. அப்பா எப்போ வருவான்? கால் பண்ணாலும் எடுக்கல, ரொம்ப பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான். ஸோ புக் ஏதாவது படிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்க போகிறான். இப்போ கரெக்டாக அந்த டைரி அவன் கண்ணில் படுது. இது ஏன் டைரி இல்லையே, அப்போது அப்பாவோடதா?
அப்படின்ட்டு இப்போ அப்படியே எடுத்து அவன் கையில் வச்சுக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணான். ஆக்சுவலாக அது எம்டியாக இருக்குது. என்ன எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பேஜாக திருப்புறான். ஸோ ஒன்று ஒன்றா திருப்ப லைக் இப்போது அதுக்குள்ளே வேர்ட்ஸ் இருக்குது, லைக் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே படிச்சுக்கிட்டே வரான். ஸோ படிச்சுக்கிட்டே வர அவனோட ஐஸ் தான் அப்படியே வைடன் ஆகுது. ஸோ ஃபுல்லாக படிக்கிறான். இப்போ ஆக்சுவலாக டைம் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போது அந்த லாஸ்ட் பேஜை படிக்கும்போது அவனோட கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக அந்த லாஸ்ட் பேஜையும் படித்து முடிச்சுட்டு அப்படியே டைரியை மூடுறான். என்ன என்ன இது? இது இது இல்லை இல்லை அப்படின்ட்டு அந்த டைரியை அப்படியே கீழே தூக்கி போட்டுறான். என்ன என்ன இது இருக்கு? என்ன நான் கனவுல இருக்கேனா? இது இது ரியாலிட்டி கிடையாதா? இல்லை 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 நான் நான் வாழ்கிற வாழ்க்கை உண்மை இல்லையா? யார் சொன்னா? கிடையாது. போய் 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 என் அப்பா எனக்கு தான் 5 வருஷமா லவ் பண்ணி இப்போ இப்போ இல்லை 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 என் அப்பா எனக்கு தான். என் அப்பா கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன். போய் போய் எனக்கு என்னமோ ஆகுது. எனக்கு என்னமோ ஆகுது. இது உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாது, உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. ஏய் ஜெயா ஜெயா அப்பா அப்பா ஏய் என்ன சொன்னக்கு ஜெயா? அப்பா 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 ஏய் என்னடா ஆச்சு? எதுக்கு சொல்கிற ஜெயா? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். அப்பா அப்பா என்னை விட்டு எங்கேயும் போகாது. அப்பா என்னை விட்டு எங்கேயும் போகாது. என் கூட வேறு, என் கூட வேறு. அப்பா எங்கேயும் போகாத, என் கூட வேறு, என் கூட வேறு. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எங்கே பாரு, எங்கே பாரு, எங்கே பாரு. ஜாகியா நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன். உன் கூட தான் இருக்கேன். அப்பா 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 இங்கே பாரு, யார் வந்து உன்னை கூப்பிட்டாலும் நீ யார் கூடயும் போகக்கூடாது. அப்பா அப்பா நான் தான் ஒன்று லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் தான். நம்ம 2 பேரும் தான். ஏய் நான் எங்கே போக போகிறேன்? நம்ம 2 பேரும் தான், யாரும் இல்லை. ஒன்றும் இல்லை, எங்கே வா. எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. அப்பா நான் பைத்தியம்லாம் இல்லை, எனக்கு என்ன ஆகுது எனக்கு தெரியல. ஆனால் நான் பைத்தியம் இல்லை, என்ன விட்டுறாத, எனக்கு கூட்டிட்டு போயிடு. நீ எங்கே போனாலும் அங்கே நானும் இருக்கணும். அப்பா அப்பா ஏய் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. நான் உன் கூட தான் இருப்பேன். ஜாகியா இங்கே பாரு, பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. ஏய் ஒன்றும் இல்லை, எங்கே வா அப்படின்ட்டு தாங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன ஆச்சு அவனுக்கு? நல்லா தானே இருந்தான். அப்பா எங்கேயும் போகாத. அப்பா 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 எங்கேயும் போகாத. அப்பா போகலை போகலை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அழகாக பேட் பண்ணி கொடுக்குறான். ஸோ நெக்ஸ்ட் 2 daysக்கு நம்ம ஜங்குக்கா எங்கேயுமே விடலாம், அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அடியே படாத மாதிரி பார்த்துக்கிறான். பிகாஸ் அடிப்பட்டால் அவன் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மல்டிபிள் டிசார்டர் இருக்குது. ஸோ லைக் மல்டிபிள் டிசார்டர்னா ஒரு பர்சனுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த அன்னியன் படத்தில் வரும்ல, அம்பி அன்னியன் ரெமோன்னு சொல்லிட்டு, லைக் அதுதான் இவன் நினச்சிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒன்று தான் இவனுக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குது. அது வந்து தான் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இனிமேல் புரியல ஃபுல்லாக. அதனாலேயே அவன் அடிப்பட விடாமல் ஒரு மாதிரி பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுக்கிறான். தாங்க விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரவே மாட்டான். ஜாகியா ஜாகியா அப்பா என்ன ஆச்சு உனக்கு? இங்கே பாரு, 2 days ஆச்சு, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பெண்டிங் இருக்குது. உனக்கே தெரியும்ல, நான் ஒரு எம்ப்ளாயி கிடையாது, டிஎல். ஸோ அங்கே நிறைய வேலை இருக்குப்பா. நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அப்பா அது நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், ஒன்றும் இல்லை. அப்பா அது நான் உன்னை லவ் பண்ணுறேன், என் கூடவே இரு. உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஐ லவ் யூ அப்பா. ஐ லவ் யூ டூ ஜாகியா. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தவங்க இப்போ அப்படியே போகிறான். ஸோ இப்படியே அந்த பக்கம் ஜாகியாவா பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான். நான் ஏன் என் அப்பா உனக்கு கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன், நீ போய் சொல்கிற. இதுதான் ரியாலிட்டி, நீ தான் போய். நான் என் அப்பா கூட
டெய்லியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நீ வந்து பொய்ன்னு சொல்கிற. கிடையாது, பொய் கிடையாது அப்படின்ட்டு அப்படியே அவன் அகைன் ரைட் பண்ணுறான் அவர் டைரியில். ஸோ ரைட் பண்ணிவிட்டு இல்லை இல்லை அப்படின்ட்டு அதை அப்படியே கிழிச்சு போட்டுறான். என்ன ஆகுது எனக்கு? அப்போது நான் ரியாலிட்டி கிடையாதா? அன்னைக்கு அவ்வளோ காயப்பட்டோம், எனக்கு வலிக்கவே இல்லையே. அப்போ நான் தான் கனவுல இருக்கேனா? அப்போ என் அப்பா எனக்கு இல்லையா? நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அப்படியே அவன் டைரியில் கொஞ்சம் ரைட் பண்ணுறான். ரைட் பண்ணிவிட்டு இப்போ நைஃப் எடுத்து அப்படியே கை கிழிச்சிக்கிட்டு அப்படியே ஃபெய்ட் ஆகிற. என்ன என்ன என்னது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்க, எங்கே பாரு, உன்னை விட நான் தான் அதிகமாக என் அப்பாவை லவ் பண்ணுறேன். திடீர்னு வந்து நீ சொன்னா நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? போய் சொல்லாமல் சொல்லு. இன்னும் 25 டேஸில் என் அப்பா இறந்து போயிடுவாரா? போய் சொல்லாத, எனக்கு எல்லாமே அவர் தான். ப்ளீஸ் என்னை ஏமாத்தாத. இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான். இவன் எதுக்கு எப்படி எழுதி வச்சிருக்கான்? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இது உண்மைதான், நீ இப்போ இருக்குது கனவு, ரியாலிட்டி கிடையாது. இன்னும் 25 டேஸில் அவர் கண்டிப்பாக முழிச்சு ஆகணும், இல்லைனா அங்கே அவர் 2 ஆயிடுவார். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், நீ கனவுல இருக்க அப்படின்ட்டு அவன் ஃபெய்ட் ஆயிடுறேன். இப்போ அகைன் ஜாகியாக தான் வரான். என்ன உண்மையா? அப்போ இது பொய்யான வாழ்க்கையா? நான் பொய்யா வாழ்ந்துட்டுருக்கேனா? எனக்கு ஒன்றுமே புரியலே அப்படின்ட்டு அகைன் அவன் ரைட் பண்ணிட்டு அகைன் அவன் கிழிச்சிக்கிறான் அப்படியே. ஸோ இப்போது அகைன் ஜங்க் தான் வரான். இங்கே பாரு, நீ எதுவும் பெருசாலாம் யோசிக்காத. இங்கேருந்து நான் தாங்க கூட்டிகிட்டு போகலைன்னா அவன் இறந்து போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது பொய்யான வாழ்க்கை, அதை ஏற்றுக்கோ ப்ளீஸ். என் கூட அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அவன் ஃபெய்ட் ஆயிடுறேன். இப்போ அப்படியே ஜாகியாக தான் வரான். என்ன அப்போ இதான் உண்மையா? அவர் இறந்து போயிடுவாரா? இங்கே பாரு, நீ அவர் கூட வாழனாலும் அவர் உயிரோடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக என் அப்பா உயிரோடு இருக்கணும். என் அப்பாவை நீ நல்லா பார்த்துப்பியா? அவர் என்கிட்ட இல்லைனாலும் உயிரோடு இருக்கணும். நான் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா இருக்கலாம், ஆனால் நான் காதலிச்சது பொய் கிடையாது. சொல்ல, நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அகெயின் ஃபைட் ஆகிறான். ஆக்சுவலாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவன் ஒரு டைலாகும் சொல்லிட்டு அப்படியே கை கிழிச்சுப்பான். அகெயின் வந்து ஜங்குக்கு வருவான். ஸோ புரியும்ல? ஸோ இப்போ அப்படியே ஜங்க் தான் வரான். எனக்கு புரியுது, உண்மையாக காதலிக்கிறது எவ்வளோ வலியை கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கே பாரு, நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்காக ஒருத்தர் இருக்கான்னு சொல்லணும், ஒரு பேர் சொல்லணும். எனக்கு தெரியும் உனக்கு பேர் இல்லைன்னு, ஏன்னா அவர் ஜாகியான் தான் கூப்பிடுறாரு. என்னோட பேர் ஜங்கு. உங்களுக்காக ஜங்கு இருக்கான்னு மட்டும் அவருக்கு நீ புரிய வச்சுட்டா போதும், மற்றபடி ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அகைன் ஃபைட் ஆயிடுறான். ஸோ இப்போ ஜாகியாக தான் வரான். ஜங்குக், ஆமாம் இல்லை, எனக்குன்னு ஒரு பேர் கூட இல்லை. அவர் பேர் தயம், ஆனால் எனக்கு பேர் இல்லைல்ல. நான் ஜாகியா தானே. சரி அப்படின்ட்டு அந்த டைரியை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிறான். சரி, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தவங்க தான் அர்ஷனுக்கு ஏர்லியாகவே வந்துடுறான். ஜாகியா
அப்பா ஓகேவா நீ? ஆ ம் நான் ஓகே தான். ஓ இந்த சிரிப்பை பார்க்காம 2 நாளாக எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? இங்கே பாரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரிலாம் அழாது. கஷ்டமாக இருக்குது. ம் ம் என் தப்பு தான். ஐம் சாரி. ம் அப்பா ம் அது என்னோட பேர் என்ன? ஆ பேரா? ஜாகியா? ஜாகியானா ஹனி தானே? ஆம், அது என்னோட நிக் நேமு. அப்புறம் என்னோட பேர் அது பேர் பேர் இல்லை இல்லை, நீ யோசிக்க வேண்டாம், நான் சொல்லவா? உன் பேர் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியும், நீ தானே எனக்கு சொன்ன. என் பேர் ஜங்குக்குன்னு. ஜங்குக்கா? ஆமாம், என் பேர் ஜங்குக் தானே? அது ஜங்குக் தான். ஆ ஆ ஜங்குக். ஜங்குக். ஆமாம், ஜங்குக். ஜான் ஜங்குக். ஆ ஆ ஆமாம். ஜங்குக். அப்பா இதுக்கப்புறம் நீ என்ன ஜாகியான்னு கூப்பிடக்கூடாது, ஜங்குக்குன்னு தான் கூப்பிடணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஜாகியான்னு கூப்பிட தான் பிடிக்கும். பட் நீங்கள் அதுக்கப்புறம் ஜங்குக்குன்னு தான் கூப்பிடணும். ஜங்குக். சரி ஓகே. இப்போ சொல்லுங்கள், உங்களோட லவ்வர் யார்? ஜாகியா? ஜங்குக். நீங்கள் யார் ரொம்ப அந்த உலகத்தில் அதிகமாக லவ் பண்ணுறீங்க? அதுவும் ஜாகியா தான். ஜங்குக். அப்புறமா இந்த உலகத்தை விட்டு யார் போனால் நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிப்பீங்க? ஜங்குக். 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 ஆமாம், அவங்களுக்காக ஜங்குக் எப்பவும் இருப்பான், எப்போவுமே இருப்பான். ஆமாம் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. அவன் என்னதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப வலிக்குது அவனுக்கு. அம்மா பாருன்னு சொன்னாங்க, குக் பண்ணலாமா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கும் தவங்கண்ணா லைக் போயிட்டு குக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரியலியா ஈவினிங் ஆக அங்கே தேவங்களோட பேரண்ட்ஸான நம்ம நாம்ஜின் 2 பேரும் அப்படியே ரிசீவ் ஆகுறாங்க. அப்பா டேய் எப்படி இருக்க? நான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நடக்கண்ணா சூப்பராக இருக்கேண்ணே. அம்மா வரலையா? வந்தானே. ஓய் ஜின்ன, ஓய் வரேங்க அப்படின்ட்டு கார்லேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜின்னா அப்படியே உள்ளே வர. ஸோ எல்லோரும் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. என்ன மருமகனே? ஆண்டி எப்போவாது சமைக்க தெரியுமா இல்லை தெரியாதா? அது சமைக்க தெரியும்னா என்ன தயாங்கு இந்நேரம் குண்டா வந்திருப்பே. ஏன்ப்பா சும்மா இருக்க மாட்டீங்க? சும்மா ஐயோ நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், எங்கள் வீட்டில் இருந்திருந்தா நான் அவனை குக் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போவும் நீ தானே குக் பண்ணி போட்டுட்ருக்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு, எதுக்குமா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க? அது குக் பண்ண தெரியாமல் இல்லை, எனக்கு குக் பண்ணலாம் தெரியும். ஐயோ இன்றைக்கி நம்மளை பாத்திரத்தில் கற்க மாட்டோம் போல இருக்கே. ஜாகியா அது இல்லை, எனக்கு குக் பண்ண தெரியும். என்ன மாவனே பாத்திரம் ரெடியாக இருக்கியா? ஏன்ப்பா சாப்பிட்டு போகலாம்ல, எது எப்படி காண்டு எடுத்துட்ருக்கீங்க என்ன? யார் நீ குக் பண்ண போறியா? நான் தான் பார்த்துருக்கேனே உன் குக்கிங்க. என்ன தயாங்? சும்மா இருக்கணும் உசு போய்த்து விட்டே. இல்லை நான் குக் பண்ணுவேன். ஜாகியாது எல்லோரும் இங்கே இருங்க, நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அங்குக்கா அப்படியே கிச்சனில் நிற்கிறான். பார்த்தா பிள்ளைக்கு ஆக்சுவலாக குக்கிங்கில் ஏபிசி கூட தெரியாது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். யூடியூப் பார்த்து குக் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சொதப்புமே. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு மேஜிக் பவர் கிடச்சி நான் அப்படியே சூப்பராக குக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்படியே வெளியே வரான். ஜாகி என்னாச்சு, ஹெல்ப் பண்ண வேணா வரவா? இல்லை யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் பண்ணுறேன்.
அப்படின்ட்டு வேகமாக மேலே ரூமுக்கு போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அந்த டைரி தான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அதில் எதோ எழுதிட்டு லைக் அவன் கையை கிழிச்சிட்டா அப்படியே ஃபேட் ஆயிடுறான். ஸோ அகெயின் என்னாச்சு அப்படின்ட்டு ஆக்சுவலாக இப்போது அவன் ஃபெயில் ஆனவனு நம்ம ஜங்குக்கு வந்துட்டான். ஸோ அங்கே அவன் பார்க்க லைக் டைரியில் ஏதோ எழுதியிருக்கு, எனக்கு குக் பண்ண தெரியாது, அதாவது அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னால்? உனக்கு குக் பண்ண தெரியும்னா பண்ணு, இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்துக்கிறேன். குக்கிங் தெரியாதா? எனக்கு நல்லா தெரியுமே. தயங்கூட அம்மா அப்பாவா? யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே வேகமாக வந்து பார்க்குறான். பார்த்தா கீழே நாம்ஜின்னு. அவர் ஆரம், இவர் அந்த டாக்டர். ஓ, அப்போ இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ? என்னாச்சு? இல்லைங்க, ஏதோ வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கா மேலேருந்து கீழே வர்றான். பார்க்குறான். இப்போது கரெக்டாக டைம் செட் பண்ணுறான். ஆக்சுவலாக இப்போ 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்படியே பார்க்குறான் கிச்சனை. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிறான். இப்போ அகைன் 1 மினிட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது அவன் கையில் ஒரு நைஃப் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இப்போ அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண லைக் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு அவனை கட் பண்ணிக்கிட்டு லைக் அப்படியே அழகாக குக் பண்ணி முடிக்கிறான். ஆக்சுவலாக ரொம்ப டைம்லாம் இல்லை, கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் நிறைய குக் பண்ணி வச்சிடறான். ஸோ இப்போ அப்படியே எங்கேயே ஃபைட் ஆகலாமா? இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு லைக் டக்குன்னு குக் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போகிறான். போயிட்டு அகைன் ஸ்டாப் ஆகுறான். தயங்கூட அம்மா அப்பா இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே மெதுவாக வரான். என்னாச்சு, குக் பண்ண தெரியலையா? இல்லை. என்னாச்சு ஜங்குக்? ஜங்குக்கா, என்னோட பேர் என்ன சொன்னீங்க? ஏன் உனக்கு உன் பேர் தெரியாதா? ஜங்குக் தானே உன் பேர்? ஜங்கு, ஏன் உனக்கு மறந்து போயிட்டியா என்ன? ஜாகியா, என்னாச்சு உனக்கு? உன் பேர் ஞாபகம் இல்லையா? அப்போ ஜங்குக்குன்னு தெரிஞ்சிருச்சா? தேங்க் காட் அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான். அத்தை மாமா கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா? அது ஜோனா, நம்ம மருமகன் நான் பேசுகிறான், எனக்கும் அப்படி தான் தெரியுது, எந்திரி அப்படின்ட்டு இப்போ ஜின்னு அப்படியே எந்திரிச்சு நிற்க, என் ஆசீர்வாதம் பாருங்க அப்படின்ட்டு புல் அப்படியே காலில் விழுந்துருது. நல்லா இருப்பா, நல்லாரு, நல்லாரு அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஆசீர்வாதம் பண்ண தாங்க அப்படியே வாயில் கையை வச்சு பார்க்குறான். நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக்கா அப்படியே போயிடுறான். மவனே, அம்மா யாரா அந்த பையன்? என் ஜாகியாம்மா. அப்படி ஒன்றும் தெரியலையே. என் ஜாகியா தான். ஓ, இப்போ புரியுது. இந்த மாதிரிலாம் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கினா எங்களுக்கு வந்து தப்பிச்சிடலாம்னா? அந்த சாப்பாடு இப்போ வாயிலே வைக்க முடியாமல் இருக்க போது அவன் மூக்கு உடச்சி நிற்க போகிறான் பாரு. ஆமாம், அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவன் குக் பண்ணுவான். அது வேண்டாம், எனக்கு தெரியும், கலாய்க்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்க. ஸோ மேலே போயிட்டு புல் அப்படியே ஃபேட் ஆகிடுது. ஸோ அகெயின் அப்படியே அதாவது ஜாகியா அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறான். டைக்குன்னு டைரி எடுத்து பார்க்க நான் எல்லாத்தையுமே குக் பண்ணி வச்சுட்டேன். ஐ ஹோப் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சர்வ் பண்ண. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட நேமை சொன்னதுக்கு. பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒன்று தானே, ஸோ ஓகே அப்படின்ட்டு லைக் ஜங்குக்கா அப்படியே மேலே வந்து கீழே வரான். எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வைக்கிறான். என்ன வாசனை நல்லா வருது? ஜோனு, உனக்கு வாசனை வருதா என்ன? வருதே அப்படின்ட்டு அப்படியே சர்வ் பண்ணான். ஸோ சாப்பிட்றவங்களுக்கு கண்ணிலேருந்து லைக் ஆனந்த கண்ணீரே வருது. பிகாஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்டான ஃபுட்டை 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. டே மருமகனே, ஆண்டி நீ ஏன் சமைச்ச? உங்கள் கண் மட்டும் நான் சமைச்சேன், நான் தான் சமைச்சேன். நம்ப முடியலடா, நம்ப முடியல. எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா என்ன, இவனுக்கு டிரைவிங் கூட தெரியும். ஏன்னா டிரைவிங்கா?
ஆமாம், இன்னும் நீங்கள் தான் லைசன்ஸ் வாங்காமல் இருக்கீங்க. என்ன அது வந்து இப்போ கூட அம்மா தானே ஓட்டு வந்தாங்க. டேய், அது வாங்குவேன். நல்லா கேளு, நான் தான் ஓட்டு வந்தேன். ஆனால் ஜங்குக், சொல்லுங்க அத்தை. உன் கையில் ஏதோ இருக்குப்பா. நான் கூட இவ்வளோ இவன் கூட இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட் எனக்கு சமைச்சு போட்டதில்லை. உன் கையில் என்னமோ இருக்குது, இங்கே வா, உன் கையை கொடு, நான் ஏதாவது நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அவர் கையில் இருக்க ஒரு பிளாட்டினம் ரிங் எடுத்து அப்படியே ஜங்குக்கு போட்டு விட, ஜங்குக்கா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ டேஸ்டியாக நான் சமைச்சு கொடுத்ததில்ல. சரி, கோவப்படாத அப்படின்ட்டு ஒரு மாதிரி எங்கள் ஃபன்னாக முடிஞ்சு லைக் அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ அகெயின் இப்போ டேக்குக்க பார்த்தோன்னா அவங்க அப்படியே சோஃபா மேலே தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த ரிங்கு நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கிளுக்கு நல்லா வெளிக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனோன்னா அவங்க 2 பேரும் அப்படி தானே, உனக்கு தெரியாதா? ஜாகியா, எப்படி திடீர்னு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம்? கல்யாணத்தப்போ கூட நீ வாங்கலையே. ஆசீர்வாதமா? ஓ, அப்போ அவன் ரொம்ப சாந்தமாக இருக்கானோ? அது ஒன்றும் இல்லை, வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கினேன். ஓ, பட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்குமா? யார் சொன்னா? எனக்கு ஒன்றை மாதிரி இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். பட் அப்பப்போ சாஃப்டாக இருக்கல்ல, அது ஏதோ தெரில, பிடிச்சிருக்கு. ஓ, அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து லைக் டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. ஓ, இதை இப்படியே கட் பண்ணி லைக் ரியாலிட்டியில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே அப்படியே டெக் 2 பேரும் பெட்டில் தான் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஹோபியா அப்படியே உட்காந்து லைக் ஒரு மாதிரி தூங்கி விழுறான். பிகாஸ் அவன் நைட்டு பகலும் தூங்கியிருக்கவே மாட்டான். பக்கத்தில் ஆலனா அப்படியே உட்காந்து ஜாங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் தள்ளி போகவே இல்லை. அவன் கையில் அவ்வளோ காயம், அவ்வளோ கட்டு, அவ்வளோ பேண்டேடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்க இப்போ அப்படியே ஹோபியா லைக் அப்படியே சாய்ச்சி லைக் பில்லோ வச்சு அப்படியே தூங்க வைக்கிறான். டே ஜங்குக்கு, நீ அங்கே எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறல. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தாண்டா பாடுவ. சீக்கிரமாக வந்துடுறா, பயமாக இருக்குது. இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடு ஜங்கு, ப்ளீஸ்ரா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. நீ இல்லாமல் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி லைஃபே எம்டியாக இருக்குது. இன்னும் 10 நாளுக்குள்ளே எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வந்துடு ஜங்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ்ரா வந்துடு அப்படின்ட்டு ஆலனா உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கான். ஸோ இப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்தோன்னா லைக் அங்கே தவங்க லைக் சோஃபாவில் உட்காந்துருக்கான். ஜங்குக்கா மேலே உட்காந்து லைக் புக்கு படிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தா கீழே தவன் அப்படியே உட்காந்துட்ருக்க. ஒப்பா ஒப்பா, என்னாச்சு? தூங்க வரலையா? அந்த மூவி முடிச்சுட்டு வரேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 30 minutes. ஓகே, முடிச்சுட்டு வாங்க. அப்படின்ட்டு இப்போ அப்படியே சாங்குக்கா உள்ளே வந்து பெட்டில் உட்காந்துக்கிறான். ஸோ பெட்டில் உட்காந்துட்டு அந்த புக்கை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ட்ராவை திறந்து அப்படியே டைரி எடுக்கிறான். டைரி எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படின்ட்டு அப்படியே எழுதிட்டு லைக் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி நைஃப் எடுத்து அப்படியே கையில் கீழ்ச்சிக்கிறான். ஸோ கீழ்ச்சோன்னே அவன் அப்படியே ஃபேட் ஆயிடுறான். இப்போ எதுக்கு அப்படின்ட்டு ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ரியல் ஜங்குக் அப்படியே அந்த டைரி ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக், எனக்கு ஒன்று தெரியணும். ஆக்சுவலாக நான் தேங்க எப்போ லவ் பண்ணேன், எப்படி லவ் பண்ணேன், எவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீ அவரை எவ்வளோ லவ் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நீ இது வரைக்கும் பேசினதுன்னு சொன்னல, அப்படியே உனக்கு பேசணுன்னு இருந்தா என்ன பேசுவ? லைக் ஆக்சுவலாக நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். பட் உன்னோட லவ் இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ எனக்கு சொல்கிறியா? எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணான். ஆக்சுவலாக ஃபோர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் அழகு போலன்னு சொல்லிட்டு அத்தனையும் அவனுக்கு விஷுவலாக கண்ணு முன்னாடி வருது. ஸோ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்மைலோட அவன் அவ்வளோ அழகாக ரைட் பண்ணுறான். ஸோ அந்த 5 minutes முடிய அப்படியே அவன் ஃபெய்ட் ஆகிடுறான். அகெயின் ஜாகியாக தான் வரான்.
என்ன எழுதியிருப்பான்? அவனோட காதல் அவ்வளோ அழகானதா? எவ்வளோ படிக்கலாமே அப்படின்ட்டு அவன் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். 5 வருட காத்திருப்பின் பலனாக கிடைத்த இந்த 5 நிமிடத்தில் நான் என்ன சொல்ல என் காதலை பற்றி? ஆசைகளே இல்லாத என் வாழ்க்கையில் அழகான பேராசையாக அவன் தோன்றினான். கைகள் கோர்க்கும் காரணமும் அமையவில்லை, சுவாசம் தீண்டும் நிலையும் தோன்றவில்லை. இருப்பினும் அவன் மீதுள்ள அந்த காதல் மட்டும் துளியும் குறையவில்லை. என் வாழ்க்கையில் பல முகங்களை கண்டும் காணாமல் கடந்து சென்ற என் மனம் ஏனோ அவனை மட்டும் கடக்க முடியாமல் அங்கேயே நிற்கிறது. காதல்ங்கிறது எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் வரலாம். ஆனால் ஒருத்த மேலே உள்ள காதல் மட்டும் ஒன்று இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கும். அதுதான் உண்மையான காதல். அதே மாதிரி தான் எனக்கு அவன் மேலே வந்தது. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் யாருக்காகவும் எது வேணாலும் பண்ணணுன்னு எனக்கு தோணுதில்லை. நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு எனக்குள்ளே சொன்னது இவன் மட்டும்தான். எனக்கு தெரியாது நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஆனால் என்னோடய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவனுக்காக கொடுக்க சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு கொடுப்பேன். ஏன்னா நான் அவனை காதலிக்கிறேன்ல, அதனால் அப்படின்ட்டு அந்த டைரி அங்கே எண்டாக. ஸோ அங்கே படிச்சுட்டு இருந்த ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. தெரியாது அவனுக்கு அவன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் அவனை விட ஒருத்தன் அவனோட காதலை ரொம்ப அழகாக காதலிக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பட் ஸ்டில் அவன் ஸ்மைல் பண்ணுறான். பிகாஸ் அவ்வளோ அழகான காதல் இல்லை அது. ஸோ அப்படியே படிச்சுட்டு அந்த டைரியை மூடி வைக்க கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ டக்குன்னு அவன் பில்லவு கடியில் அப்படியே மறைச்சி வச்சிடறான். ஓய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓய் ஜங்கு, ஏதோ ஆயிருக்கு உனக்கு. உன் ஃபேஸ் சரியில்லையே. அப்படியா? ஒன்றும் இல்லை. அப்பா ஆக்சுவலாக ஜங்கு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான். நீங்கள் இல்லாத வாழ்க்கையை அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக காதலிக்கிறான் அவங்கள. நீ தானே? என்னை விடவும் அதிகமானு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, தாங்க தூங்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க படுக்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட செஸ்ட்டில் அவ்வளோ டைட்டாக நம்ம ஃபேஸ் அப்படியே வச்சு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓய் என்னாச்சு? தெரியாது இன்னும் எத்தனை நாள்னு. பட் இருக்கிறதுனால அனுபவிச்சுக்கணும்னு தோணுது. ஓய் ஓகேவா நீ? நான் ஓகே தான். என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கங்க பார்க்கலாம். அப்படின்ட்டு அப்படியே தாங்க ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு டேயும் ஸ்கிப் ஆகுது. இன்னும் வெளியே இருக்கவங்களுக்கு 5 days மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்க ஜங்குக்கும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஒன் ஃபைன் டே காட்டணுன்னா தேவங்க அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டுருக்கான். ஓகே அப்பா நான் கிளம்புறேன். பார்த்துப்போ, நான் வேணா கொண்டு வந்து விடவா? எனக்கு கார் நல்லாவே ஓட்ட தெரியும். பார்த்தேன். சரி ஓகே, சேஃபாக போய்ட்டு வா. ஓகே. அப்புறம் அம்மாவை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோ ப்ளீஸ், இல்லாட்டி எனக்கு கற்றுவாங்க. நானும் ஆண்டி ஷாப்பிங் போகிறோம்ல, அப்போ அங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு ஜங்குக்கா ஜின் கூட ஷாப்பிங் போகிறதுக்கு அவன் பாருக்கு டக்குன்னு கிளம்பி ஓடி போயிடுறான். இப்போ அப்படியே தாங்க ஒரு கால் தான் வருது. ஹலோ. இல்லை அந்த டாக்குமெண்ட் அங்கே தான் இருந்துச்சு. இல்லையா? ஓகே சார். ஓகே ஐ திங்க் என்னோடய வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே சார். அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் அந்த காலை கட் பண்ணுறான். டாக்குமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வரலையே, எங்கே போயிடுச்சிருப்பேன்? ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்துருப்பேனா? பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே அவனோட டாக்குமெண்ட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டுருக்கான். ஸோ எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டான். பட் அவனுக்கு கிடைக்கவே இல்லை.
ஹலோ சார். இல்லை சார், என் வீட்டில் இல்லை. ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடிட்டிங்களா? ஐயோ, அது இன்றைக்கி மீட்டிங் கொடுக்கணுமே. ஓகே சார், நான் அகைன் செக் பண்ணுறேன். சார், உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்களா? இல்லை, ஆமாம்ல, 1 வீக் லீவ் நீங்கள். ஓகே சார், நான் அகைன் பார்க்குறேன். எங்கே வச்சுருப்பேன்? எங்கேயும் இல்லை. வேறு எங்கே போயிருக்கும் அப்படின்ட்டு அவன் அப்படி ஒரு லெக்ட்ரா ஒரு கிளாஸுக்கு முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அப்படியே தேடிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே லைக் பெட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். எங்கே போச்சு, எங்கும் இல்லையே அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பெட்டு மேலே உட்காந்துட்டு லைக் இப்போது அங்கே பக்கத்தில் இருக்க பில்லோவை தான் லைக் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிருக்கு அந்த பில்லோ. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணுறான் 2 பில்லோவையும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டு பண்ணும்போது அப்படியே அந்த பில்லோ கீழே எதையோ பார்க்குறான். என்னது அப்படின்ட்டு இப்போ அந்த பில்லோ அப்படியே எடுக்க ஆக்சுவலாக அதுக்குள்ள ஒரு டைரி இருக்குது. டைரியா? அவனுக்கு டைரி எழுதுகிற பழக்கமே கிடையாது. இது என்னோடதும் இல்லை, யாரோடது அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க அந்த டைரியை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு பேஜாக திருப்புறான். ஸோ இதை இப்படியே கட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 5 ஹார்ஸ்க்கு அப்புறமாக்கா பார்க்கலாமா? ஸோ அங்கே சங்குக்கா ஷாப்பிங் போனவன் டக்குன்னு இப்போது கரெக்டாக அவங்களோட ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க கூட ஷாப்பிங் பண்ண முடியல. இப்போ ஒன்று நேரத்தை அவங்க பார்க்கணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ரியல் ஜங்குக்கு தான் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு சார்? நீங்கள் எனக்கு லீவ் தானே? லீவ் தான். தேங்க்ஸ் சார். எங்கே இருக்காரு? தேங்க்ஸ் சாரா? அவரோட கேபினில் இருப்பார். ஓ, தேங்க்யூ. இல்லை, அவர் கேபினில் இல்லை, இப்போ தான் 10th ஃப்ளோர் போனார். என்ன 10th ஃப்ளோரா? இந்த ஆஃபீஸில் 10th ஃப்ளோர் இருக்கா? ஆமாம் இருக்கே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ தானே வேலை நடந்துகிட்ருக்கு அங்கே மேலே. என்ன 10th ஃப்ளோரா? ஸோ இப்போ அப்படியே மேலே காட்டோன்னா தவங்க கையில் ஒரு சிகரெட்டோட அப்படியே போயிட்டுருக்கான். சார், என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? சார் என்னடி எப்பவும் பேசுவார், இன்னைக்கு அவர் பாட்டுக்கு போகிறாரு தெரியலையே அப்படின்ட்டு இங்கே லைக் இவங்க இப்படியே இருக்க இப்போ அப்படியே அந்த பக்கம் தாங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு லைக் கையில் சிகரெட்டை பஃப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அவரை பாருடி சார், அங்கே நிற்காதீங்க. எனக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தானே இருக்குது, கையில் எதுவும் இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜங்கு வேகமாக போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டெப்ஸில் ஏறி வேகமாக போயிட்டுருக்கான். இப்போ கரெக்டாக 3rd ஃப்ளோர்கிட்ட போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுறான். என்னாச்சு, எங்கே போயிருக்க? ஜமன் கொஞ்சம் சொல்றியா, எங்கடா போகிற? என்ன மேட்ரி சொல்லு, இங்கே வரைக்கும் வந்திருக்க, லீவுன்னு கேள்விப்பட்டேன், பேசவும் மாட்டேற. ஜிம் எனக்கு டைம் இல்லை, ப்ளீஸ் சொல்லு, என்னடாச்சு? ஐயோ சார், அங்கே நிற்காதீங்க சார், இங்கே பாருங்க, அங்கே நிற்காதீங்க. ஓகேடா ஃப்ளவர்ஸ், நான் இந்த எபிசோட எங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக சூன் போடுறேன். உங்களோட எல்லா கொஸ்டினும் இங்கே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அகெயின் எனக்கு கமெண்ட் DM கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? பாய் ஃப்ளவர்ஸ், சராமிதா.